ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஜீனா குக்ஸ் சேனல். இன்றைக்கி சுவையான வாழைக்காய் சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் உள்ள பொருளை வச்சுட்டு எப்படி வாழைக்காய் வச்சுட்டு சாதம் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ரொம்ப ருசியாக இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப ஆப்டான ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு நான் இன்றைக்கி அப்பளம் தான் கொடுத்து விட்டுருந்தேன். உங்களுக்கு வேணும்னா தயிர் பச்சடி கூட சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் சாதத்தை வடித்து வச்சுட்டா போதும், உதிரியாக. நான் 1 டம்ளர் அரிசியில் நார்மல் ரைஸ் வச்சு சாதம் வடித்து வச்சுக்கிட்டேன். 3 வாழைக்காய் எடுத்துக்கிட்டேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட ஒரு அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். அதோட அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்ட பின்னாடி ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இந்த வாழைக்காவை பொரிச்சுக்கலாம். இந்த வாழைக்காய் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துலேயே நல்லா ஃப்ரை ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட இது ஓரமாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. இந்த பேனில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அதோட கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாமே ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். முந்திரி பருப்பு ஒரு 8லேருந்து 10 முந்திரி பருப்பு, 2 கொத்து கறிவேப்பிலை. இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், அதை நீட்ட வாக்கில் கட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்ட பின்னாடி தக்காளி பழம் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். தக்காளி வெங்காயம் வேகிறதுக்கு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சாதத்துலேயே உப்பு போட்டிருப்போம் இல்லையா? அதோட கரம் மசாலா பொடி 1 டீஸ்பூன், மல்லிப்பொடி 1 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகா பொடி 1 டீஸ்பூன். அவங்க காரம் மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க, அவங்கவுங்க விருப்பம். இப்போது இதெல்லாம் நல்லா இந்த மசாலாலாம் சேர்ந்து ஒன்றா குக் ஆகிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சேர்ந்துட்டு நல்லா இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா குக் ஆயிரும். அதோட இந்த வாழைக்காவை நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லா மசாலா ஒட்டுக்க நல்லா சேர்ந்து கோட் ஆகட்டும். இந்த வாழைக்காவோட ஒரு நிமிஷத்தில் எல்லாம் நல்லா சேர்ந்து குக் ஆயிரும். அதோட நம்ம ரைஸ் நல்லா உதிரியாக வடித்து வச்சுருந்தோம் இல்லையா, 1 டம்ளர் ரைஸ், இது 200 கிராம். இப்போ இதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிரும் இந்த வாழைக்காய் சாதம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நல்லா பார்த்து கீழேந்து மேலேந்து கீழே நல்லா கலந்து விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நல்லா கலந்துட்ட பின்னாடி கொத்தமல்லி இலையை மேலே தூவி விட்டுலாம். அவ்வளோதான், நம்மளோட அட்டகாசமான வாழைக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching and take it. Bye bye.